வழக்கமாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் மத்தேயு 18 அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 9 வசனங்களை நம்ம சிந்திக்கிறோம். 28வது பக்கம் மத்தேயு 19 முதல் 9 வசனங்கள், 1லிருந்து 6 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நம்ம சிந்திக்கிறோம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகளில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுத்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த உபாந்தரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். அவையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றார் என்பது கர்த்தருடைய வார்த்தை. தொடர்ந்து மத்தேயுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம். இயேசு எவ்வளவு மகிமைக்குரிய ராஜாவாக இருக்கிறான்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு தன் ஊழியத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டார். அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி 3 மாத ஊழியங்கள் நம்ம பார்க்கிறோம். அவர் தனது சீசர்களுக்கு அநேக பாடங்களை கற்றுத் தருகிறார். சீசர்களுக்கு தனது மரணத்தையும் தனது ராஜ்யத்தையும் குறித்து அநேக விஷயங்கள் சொல்லித்தரார். அதுல 18ஆம் அதிகாரத்துல யார் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான்ற கேள்விக்கு அவர் அநேக பதில சொல்றாரு. அதுல தாழ்மையை சொல்றாரு, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை குணாதிசயத்தை சொல்றாரு, சுவிசேஷத்துக்கு தடை இல்லாதவனா, கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறவனா, நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கும் சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரன் பாவம் செய்யும் பொழுது அதை எப்படி அணுகி ஒப்புரவாகும் சொல்லி சொல்றாரு. கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் நான் சகோதரனை மன்னிக்க முடியும், மன்னிப்பினுடைய அளவு என்ன, மன்னிப்புக்கான லிமிட்டேஷன் என்றத இதுக்கு ஆண்டவர் ரோமையோட அதை சொல்லி முடிக்கிறார். நிபந்தனையற்ற மன்னிப்பு, கடவுள் நம்மளை மன்னித்தது போல நம்ம மன்னிக்கணும்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் 19:1 நம்ம கவனிக்கிறோம். இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். நம்ம மத்தேயுல பார்த்த இவ்வளவு ஊழியங்கள் கலிலேயாவிலே மட்டும் செய்யப்பட்ட ஊழியங்கள். அவர் இன்னும் யூதேயாவுக்கு போல. மத்தேயுவினுடைய எழுத்து நடையில் நம்ம பார்க்கும் பொழுது எந்த எருசலேம்ல செஞ்ச ஊழியம், சமாரியால செஞ்ச ஊழியம், யூதேயால செஞ்ச எந்த ஊழியத்தையும் 18 அதிகாரங்கள் மத்தேயு சொல்லவே இல்லை. மத்தேயுடைய ஊழியம் முழுவதும் அவருடைய போக்கஸ் எல்லாமே கலிலேயால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு தான் சொன்னார். நீங்க யோவானை பார்க்கும் பொழுது அவர் பண்டிகை தோறும் எருசலேமுக்கு போயிட்டு வர்றார். லூக்காலய மார்க்லயே பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியம் எருசலேம்லயும் இருக்குது, கலிலேயாவிலையும் மாறி மாறி இருக்குது. ஆனா ரொம்ப பிரதானமா அவருடைய ஆரம்ப கால ஊழியம் தன்னுடைய சொந்த குடும்பம், தன்னுடைய சொந்த இன மக்கள், தன்னுடைய கிராமத்தை பட்டணங்களை சுற்றிய அந்த ரீஜியன்ல தான் அவருடைய ஊழியங்கள் இருக்கு. இங்கதான் முதல்ல அவர் தான் சீசர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். இந்த யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகள் என்பது ஏரோது அந்திப்பாவினுடைய எல்லை. யோர்தானை கடந்து, ஏன்னா யூதர்கள் கலிலேயாவிலிருந்து சமாரியா வழியா தான் யூதேயாவுக்கு வரது சுலபம். ஆனா சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பகைமை இருக்கிறனால யூதர்கள் சமாரியா வழியா வராம எப்பயுமே யோர்தானை கடந்து சுத்தி தான் வருவாங்க. இயேசு அப்படி யோர்தானை கடந்து அவர் சுத்தி அந்த எல்லைகளை வர்றார். கலிலேயா படிப்பறிவு இல்லாதவர்கள், மீனவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பல மக்கள் கலந்திருக்கிறார். யூதேயா நீங்க பார்க்கும் பொழுது பக்தி மார்க்கம் நிறைந்தவர்கள், பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆசாரியர்களும் இருக்கக்கூடிய ஒரு பிரதான இடம், படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதான இடம், நாகரிகத்துல வளர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதான இடம். கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தான். பக்தியுள்ள ஒரு இடம், ஒழுக்கமுள்ள இடம், அநேக தலைவர்கள் இருக்கக்கூடிய இடம், அரசு அதிகாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த யூதேயாவின் எல்லை. இப்ப அங்க வர, ஏன்னா நீங்க ஒரு சத்தியத்தை புரிகிறதற்கு அந்த இடம் தெரியும். பைபிளை சும்மா அங்கங்க ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போக முடியாது. ஒரு வசனத்தை தெரிகிறதற்கு அதனுடைய பின்னணி தெரியணும், யார் பேசுறான்னு தெரியணும், யார் எழுதுறான்னு தெரியணும், எந்த ஆடியன்ஸ் எழுதுறாங்கன்னு தெரியணும், எந்த காலத்துல எழுதுறாங்கன்னு தெரியணும், எந்த கலாச்சாரத்தில் எழுதுறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் தெரியாம சத்தியத்தை உள்வாங்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் நம்ம ஆண்டவரே எந்த ஊர்ல எந்த இடத்துல யாருடைய அதிகாரத்துக்கு இருக்கிறான்னு எழுதி வைக்கிறார். சரிங்களா? இப்போ அவர் யூதேயாவின் எல்லைகளை வரும் பொழுது எப்பொழுது போய் ஒரு திரள் கூட்ட மக்கள் வர்றாங்க, அவ்விடத்துல அவர்களை சுத்தமாக்கினார். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். திரள் கூட்டம் வர்றாங்க, அவர் சுத்தமாக்குறார். திரள் கூட்டம் வர்றாங்க, அவர் சுத்தமாக்குறார். தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு இருக்குது, தொடர்ந்து அவருடைய பணியை சந்தேகிக்கிறாங்க, தொடர்ந்து ஜனங்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, தொடர்ந்து ஜனங்கள் தங்களுடைய தேவைக்காண்டி கடவுளை தேடுறாங்க, தொடர்ந்து ஜனங்கள் சரீர சுகத்துக்கும் விடுதலைக்காகவும் தேவனை தேடும் பொழுதும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர்களுடைய பாவங்கள் மத்தியில தொடர்ந்து தயவையும் கிருபையையும் இரக்கத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
இப்ப அவங்க சுத்தமாக்கிட்டு அவங்களை அனுப்புறாரு. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்தார்கள் சொல்லி பார்க்கணும். ஏற்கனவே பரிசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய உபத்திரவங்கள் போயிட்டு இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப இயேசு எப்படா எருசலேமுக்கு வருவாரு, அவர் அநேக இடங்களை குற்றச்சாட்டுலாம் எல்லாம் காத்திருக்கிறார். எருசலேம்ல அவரை கைது பண்ணி அவர் ஒப்பு கொடுத்துறான்றது அவங்களுடைய நோக்கம், அவரை கொலை செய்யணுன்ற விரியோடு இருக்கிறார். இயேசு அந்த இடத்துக்கு வரும்பொழுது முதல்ல அந்த வசனம் சொல்ல அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து அவர் போலி நிரூபிக்கணும். அவர் திரள் கூட்டத்தை தான் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளை தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்முடைய நம்பிக்கையை தவறுன்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறாரு, அவர் ஒரு கள்ள போதகராக இருக்கார். முதல் அவரை அழிக்கணும், அவரை ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும், இல்லை ஏரோது கையில் ஒப்பு கொடுத்து அவரை கொலை செய்யணும் அவங்களுடைய மோட்டிவ். அந்த சிந்தனையோடு அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவரை சோதிப்பதற்காக அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கேள்வி. அதாவது கணவன் தன் மனைவியை எந்த காரணத்திலும் விவாகரத்து செய்யலாம், அதான் அதனுடைய கேள்வி. தள்ளி விடுதல் என்று சொல்லும் பொழுது விவாகரத்து தான் அதுன்னு சொன்னோம். ஏன் இந்த கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க? அந்த யூதேயா சுற்றியுள்ள இடங்கள்ல விவாகரத்து என்பது ரொம்ப சர்வ சாதாரணமா நடைபெறுகிறது. நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்தே பார்க்கும் பொழுது தள்ளி விடுதலும் பலதார மனமும் அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். தேவன் ஆதியில ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கட்டுப்பாடை வைத்தாலும் கடவுளை அறிந்த ஜனங்கள் மத்தியிலும் கூட இந்த திருமண உறவு உடைக்கப்படுகிறதும் திருமண உறவு மீறப்படுகிறதும் விபச்சாரங்கள் பலதார மனங்கள் பெருகி இருக்கிறத பழைய ஏற்பாட்டை வந்து ஆண்டவர் சொல்லிட்டு வரார். ஆபிரகாம் விசுவாசத்துல தகப்பன்னு சொன்னாலும் சாராளுக்கு உண்மையில் ஆகார திருமணம் பண்ணிக்கிறான். யாக்கோபை பார்க்கும் பொழுது ரேயால், ராக்கேல், பில்கால், செல்பால் 4 பேரை திருமணம் பண்றான். அதாவது பலதார மனம், சாலமோன் பலதார மனம். இப்படி வரலாறு தோறும் இந்த திருமணத்தை ஜனங்கள் உதாசீனப்படுத்தி அந்த உறவை உடச்சிட்டே வராங்க. இப்ப புதிய ஏற்பாட்டிலையும் வரும்பொழுது எருசலேம்ல மிக அதிகமா விவாகரத்து என்பது பழிகை பெருகின ஒண்ணு. ஆனா இந்த விவாகரத்தை குறித்து யூத தலைவர்களுக்குள்ள 3 விதமான புரிதல். அதுல முதல் விஷயம், சம்மாய் என்கிற ஒரு ரபி கூட்டம், மொத்தம் 3 விதமான போதகர்கள் இருக்கிறாங்க. அதுல சம்மாய் என்கிற கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, விவாகரத்து என்பது வாழ்க்கை துணை உபச்சாரம் செய்யும் பொழுது, பாலியல் ஒழுக்கக்கேடு நடக்கும் பொழுது உபச்சாரம் பண்ணலாம், மற்ற எந்த காரணத்திலையும் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்றதுன்னு சொல்றாங்க. 2வது கூட்டம் ஹில்லேல் என்கிற ஒரு கூட்டம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நீ மனைவிக்கு பார்க்கக்கூடிய எந்த ஒழுக்கமற்ற காரியங்களுக்கு விவாகரத்து பண்ணலாம். மனைவிக்கு ஒழுங்கா சமைக்க தரலையா, விவாகரத்து பண்ணலாம். வீட்டை ஒழுங்கா பராமரிக்க தரலையா, விவாகரத்து பண்ணலாம். குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் இல்லையா, விவாகரத்து பண்ணலாம். அவள் வேற ஒரு ஆணோட தவறான முறையில பேசுறாளா, விவாகரத்து பண்ணலாம். ஒழுங்கா ஆடை உடுத்த தரலையா, ஒழுங்கா முடி அலங்காரம் பண்ண தெரியலையா, இப்படி பல காரணங்களை வச்சு ஒரு தகுதியற்ற ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது நீ விவாகரத்து செய்ய. 3வது ஒரு கூட்டம் இருந்து அகிபான்னு சொல்லக்கூடிய ஒரு யூத கூட்டம். இந்த கூட்ட தலைவர்கள் என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு உன் மனைவியை பிடிக்கலன்னா காரணமே இல்லைனாலும் விவாகரத்து பண்ணலாம். உனக்கு இன்னொரு பெண் பெட்டரா தெரியுதுன்னா உன் மனைவியை எந்த நேரத்திலையும் எப்ப வேணாலும் விவாகரத்து பண்ணலாம். இதுதான் இயேசு வாழ்ந்த இந்த யூத கலாச்சாரத்துல யோர்தானுக்கு அக்கறையுள்ள இந்த யூதேயாவின் எல்லைகள் இருக்கக்கூடிய விவாகரத்தை குறித்த சிந்தனை. அப்ப அங்க விவாகரத்து ரொம்ப மலிந்து காணப்படுகிறது. காரணம் இல்லாம ஒரு கூட்ட விவாகரத்து பண்ணக்கூடியதை பார்க்கணும். இந்த விவாகரத்தை குறித்து பல விவாதங்கள் வரலாறு தோறும் இந்த யூத ரபிகள் மத்தியில, பரிசேயர்கள் மத்தியில உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கேள்வியை ஏன் அவங்க கேட்கிறாங்க? இந்த கேள்விக்கு இயேசு எப்படி பதில் சொன்னாலும் மாட்டுவார். இயேசு விவாகரத்தே இல்லைன்னு சொன்னாலும் இவர் சமுதாயத்துக்கு ஒவ்வாத ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு, வேதத்துல சொல்லாத ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் குற்றம் சாட்டலாம். அல்லது விபச்சார காரணத்துக்காண்டி விவாகரத்தை பண்ணலாம்னு இயேசு சொன்னார்னா இவர் அந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்றாரு சொல்லி மற்ற 2 குரூப் இதுக்கலாம். சூழ்நிலைகள் நிமித்தம் நீ விவாகரத்து பண்ணலாம்னு சொன்னா அவர் 2வது குரூப்புக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி மற்ற இப்ப இயேசு எந்த பதில சொன்னாலும் அவர் குற்றம் சாட்டி அவரை நிச்சயம் அவர் தப்பிக்க முடியாது. அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் குற்றம் சாட்டி அவரை கைது பண்ணி அவர் ஆக்கினைக்கு ஏதோ உட்படுத்தலான்றதா அவங்க நோக்கம். 2வது, அந்த யூதேயாவினுடைய எல்லை என்பது ஏரோது அந்திப்பா ஆளுகை செய்யக்கூடிய ஒரு எல்லை. ஏரோது அந்திப்பா தன்னுடைய சகோதரன் பிலிப்புவினுடைய மனைவியை தாமனே விவாகரத்து பண்ணிட்டு சகோதரனுடைய மனைவியை சேர்த்து வச்சுக்கிட்டான். இப்ப அதை யோவான் ஸ்நானகன் கண்டிச்சனாலதான் யோவான் ஸ்நானகன் சிறையில போட்டு தலை வெட்டப்பட்டது. இப்ப அந்த இடத்துல வந்து இயேசு விவாகரத்தை குறித்து துணிவா தப்பு பாவம் சொல்லும் பொழுது ஏரோது கிட்ட இருந்து கூட அவருக்கு எதிர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. இப்பதான் யோவான் ஸ்நானகனை முடிச்சு நான் அமைதிப்படுத்தல, இன்னொருத்தையும் மறுபடியும் என்னுடைய பாவத்தை உறவுகளை தவறு என்று சொல்றான்ற அரசாங்கத்துல இருந்து அவருக்கு எதிர்ப்பு, யூத ஜனங்கள் இடத்துல இருந்து அவருக்கு எதிர்ப்பு. என்ன பதில் சொன்னாலும் அதுல இருந்து அவரை தப்பிக்க முடியாது. அதான் அவங்களுடைய மோட்டிவ். அந்த காரணத்துக்காக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மிக அழகாக பொருந்தக்கூடிய ஒரு சமுதாயம். இன்னைக்கு நீங்க கோர்ட்ல இருக்கக்கூடிய அதிக வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த விவாகரத்து வழக்கு தான்.
கொலை வழக்கை விட, திருட்டு வழக்கை விட, மோசடி வழக்கை விட விவாகரத்து வழக்கு தான் இன்னைக்கு கோர்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதை தீர்க்க முடியாம தான் இன்னைக்கு கோர்ட்டை ஸ்தம்பித்து போயிருக்காரு. இன்னைக்கு நாம வாழக்கூடிய காலகட்டமும் இதே காலகட்டம் தான். இன்னைக்கு ரொம்ப இயல்பா திருமண உறவை முறிச்சு விவாகரத்து போறது, மறுமணம் பண்றதெல்லாம் சர்வ சாதாரணமாயிட்டு இருக்குது. பல காரணங்கள்னால ஆணும் பெண் விவாகரத்து பண்றதை பார்க்கிறோம். கருத்து ஒவ்வாமை இல்லாதது, புரிந்துணர்வு அடிப்படையில பரஸ்பர விவாகரத்து, இப்படி பல விவாகரத்தை நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். ஆளக்கூடிய அரசன்ல இருந்து, பிரைம் மினிஸ்டர்ல இருந்து, அதிபதியில இருந்து, சிஎம்ல இருந்து, கடைகோடி பாமரன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் விவாகரத்து என்பது அதிகமா பெருகிருக்கு. இப்போ ஏசு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? இது அவங்களுடைய கேள்வி. சமுதாயத்துல நடைமுறையில உள்ள ஒரு கேள்வியின் அடிப்படையில் அவங்க கேட்கிறாங்க. ஏசு அவங்களுக்கு சொல்றாரு பதில். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? ஏசு விவாகரத்து பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு எந்த பதிலும் சொல்லலாம். அவன் கேட்ட கேள்வியினுடைய கோரை பார்க்குறார். உன் கேள்வியே தப்புன்ற. உனக்கு எப்படி ஒரு கேள்வியை கேட்கணும்னு கூட தெரியல. விவாகரத்தை குறித்த கேள்வி உனக்கே வருது. உனக்கு திருமணத்தை குறித்த புரிதல் தவறா இருக்குது. திருமண பந்தம், திருமண உறவினுடைய சிந்தை உன் பாவ இருதய கடினத்தை நிமித்தம் குருடாகி போகப்பட்டிருக்கிறது. உனக்கு எதுக்கு திருமணமே தெரியல. குடும்ப உறவினுடைய மேன்மையே தெரியல. கணவன் மனைவி உறவையே கடவுள் உண்டாக்குறாருனே உனக்கு தெரியல. உனக்கு பேசிக்கா ஏபிசிடி நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். விவாகரத்தை பத்தி உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. உனக்கு நான் விவாகரத்துக்கு அடிப்படையான திருமண உறவை குறித்து நான் உனக்கு லெசன் எடுக்கிறேன். உனக்கு வாசிக்கவில்லையான்றது நீ ஒரு பரிசைய. நீ தினந்தோறும் வேத வாசிக்கிறேன். உன் கையில கடவுளுடைய வார்த்தை இருக்குது. உனக்கே அடிப்படையான ஒரு சத்தியம் தெரியலையே. ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கையே உனக்கு தெரியலன்றது. அதான் இயேசு ஆதியிலேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இதனுடைய அஸ்திபாரம் எங்கன்றதை சொல்லி ஆரம்பிக்கிறார். கடவுள் முதல் மனிதனை படைக்கும் பொழுது விவாகரத்து, திருமணம் இருக்குனால விவாகரத்து, திருமண பந்தம் ஒன்று இருக்கனால விவாகரத்து தேவைப்படுகிறது. இப்ப அந்த திருமண பந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் அங்க சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு? ஆதியில கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆண்டவர் முன்னிறுத்துறார். விவாகரத்துக்கு மனுஷன் ஏன் போறான்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கனாலதான் போறான். இன்னொரு பெண்ணு, இன்னொரு வாழ்க்கை துணை இருக்கிறதுனால இருக்கிற வாழ்க்கை துணையை டிவோர்ஸ் பண்ணலாம். இன்னொரு உறவே ஒண்ணு இல்லைன்னா, இப்ப ஆதாம் ஏவாள் திருமணம் பண்ணும்போது எப்படி விவாகரத்து பண்ணுவான்? அவனுக்கு விவாகரத்துக்கான எந்த ஆப்ஷனுமே அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான். அவன் அவனோட சேர்ந்துதான் வாழ்ந்து ஆகணும். இப்ப ஏன் அந்த ஃபண்டமெண்டலா ஒரு விஷயத்த சொல்றாரு, அவர்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக படைத்தார். கடவுள் முதல்ல மனிதனை படைக்கும் பொழுது ஆணை படைக்கிறதற்கும் பெண்ணை படைப்பதற்கும் உயரிய நோக்கம் இருக்குது. திருமணம் பண்ணக்கூடியவன், திருமணத்துல இருக்கிறவன், திருமணம் பண்ணவனுக்கு அடிப்படையா என்ன தெரியும்னா, நான் ஏன் ஆணா இருக்கேன்றது முதல்ல பதில் தெரியும். கடவுள் என்னையும் பெண்ணா படைச்சிருக்கிறாருன்னு தெரியும். அதை தெரியாம திருமணத்துக்கு போறது அடி முட்டாள்தனம். திருமணத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆதாமையும் ஆணா படைச்சார், ஏவாளையும் பெண்ணா படைச்சார். திருமண உறவை கடவுள் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன? கடவுள் குடும்பமா இருக்கிற, அதனால அவர் குடும்பத்தை உருவாங்க. மனிதனை அவர் தேவ சாயல படைச்சு தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏன்னா கடவுள் தனிமையா இல்ல. கடவுள் தனிமையா இல்லாம பிதா குமாரன் ஆவியானவரா கிறிஸ்துவ குடும்பத்துல இருக்கிறார். அதனாலதான் தேவசாயில படைக்கப்பட்ட ஆதாம் கடவுளை பிரதிபலிப்பதற்கு, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பொறுமையை, கடவுளுடைய சாந்தத்தை, கடவுளுடைய இயல்பை மனிதன் வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு குடும்ப உறவு தேவை. ஆதாம் ஏன் ஆணா படைக்கப்பட்டான்னு சொன்னா, கடவுளுடைய மகிமையினுடைய பிரதிபலிப்பா என்னுடைய மனைவி பிள்ளைகள் தான் இருக்க முடியாது. ஆதாமுக்கு அதனாலதான் கடவுள் முதல்ல வேலையை கொடுத்து, அவனுக்கு படைப்பினுடைய ஞானத்தை கொடுத்து, படைப்பை பராமரிப்பதற்கான வல்லமையை கொடுத்து, லீடர்ஷிப்பை கொடுத்து, தலைமைத்துவத்தை கொடுத்து, எல்லா மிருகங்களுக்கும் பேர் வைக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து, அந்த தகுதியெல்லாம் அவனுக்கு ஏற்படுத்தினா அவனுக்கு ஏவாளை கொண்டு வந்து கொடுக்குறார். அப்ப நான் ஒரு ஆணவ படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல கடவுளுடைய சாயல்ல நான் படைக்கப்பட்டதுனால கடவுளுடைய சுபாவத்தை நான் வெளிப்படுத்துவதற்காக, கடவுளுடைய அன்பையும் பரிசுத்தத்தையும், கடவுளுடைய ஆளுகையையும், கடவுளுடைய பராமரிப்பையும், கடவுளுடைய வழிநடத்துதலையும் வெளிப்படுத்துவதற்காக நான் ஆணாக படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆதாமுக்கு 3 விஷயத்தை ஆண்டவர் தேவசாயல கொடுக்குறார். 1, அவன் படைப்பை பராமரிக்கணும். 2, படைப்பை போஷிக்கணும், படைப்புக்காக வேலை செய்யணும். படைப்பை அவன் ஆளுகை செய்யும், படைப்பை வழி நடத்தணும். உழைப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல், இந்த 3க்காக தான் ஆதாம் தேவசாயல படைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறான். இப்போ நான் ஏன் ஆணா இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 3 குவாலிட்டி தேவை. முதல் குவாலிட்டி, நான் உழைத்து
பராமரிக்கிறவனா இருக்கும், போஷிக்கிறவனா இருக்கும், அன்பு செலுத்துகிறவனா இருக்கும். அன்பு இருந்தாதான் உழைப்பு இருக்கும், உழைப்பு இருந்தாதான் பராமரிப்பு இருக்கும், வழி நடத்துகிறவனா இருக்கும். இப்ப கணவன் திருமண உறவுல இணைவதற்கான காரணம் இந்த 3 தகுதி இல்லாதவன் திருமணத்துக்கு லாய்க்கலாத. உழைக்காதவன், பராமரிக்காதவன், அதாவது போஷிக்காதவன், வழி நடத்தாதவன். இந்த 3 குவாலிட்டி இருக்கிறவன் தான் முதல் ஆண். இந்த 3 குவாலிட்டி இல்லாதவன் ஆணே கிடையாது. இந்த 3 தகுதி இல்லாதவன் திருமணத்துக்கு லாய்க்க. இன்னைக்கு ஏன் திருமணம் உடையுது, இன்னைக்கு விவாகரத்து பெருகுதுன்னா ஆணுக்கு இந்த 3 தகுதிகள் இருக்கு. உழைக்காதவன் வீட்டுல மனைவி வேலைக்கு போவான், ஆம்பளை வீட்டுல இருக்கும். வீட்டை நிர்வகிக்க ஆணுக்கு தெரியாது, மனைவி வீட்டை நிர்வகிச்சுட்டு இருக்கான். மனைவிக்கு சரியான ஞானமுள்ள வார்த்தையை சொல்லி வழிநடத்தக்கூடிய புத்தி இருக்காது, அதனால மனைவி ஆணை அடிமைத்தனம் பண்ணும். ஆண் செயல்படாத பொழுது, ஆண் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளை, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை அவன் சரியா செய்யாத பொழுது அந்த குடும்ப உடையும். நிறைய குடும்ப பெண் ஆளுகையில வரும் பொழுது, பெண் வீட்டை பராமரிக்கக்கூடிய தீர்மானத்தை கையில் எடுக்கும் பொழுது, பெண் வீட்டை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கை நடக்கும் போது அந்த குடும்பம் கட்டாயம் உடையும். அந்த குடும்பம் ஒரு பொழுதும் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காரு. கடவுள் அது ஆணுக்கு கொடுக்கப்பட்ட தகுதி. ஒரு ஆணா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் வீட்டுல நான் கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவனா இருக்கும். ஏவாளுக்கு ஆதாம் செய்ய வேண்டிய முதல் வேலை கடவுளுடைய அன்பை கொடுக்குறது. கடவுள் ஆதாமை எப்படி அன்பு கூர்ந்தார், அவனுக்கு படைப்பை கையில கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவனுடைய தேவைகளை சந்திச்சு அவனை பராமரித்து கடவுள் அன்பு கூர்ந்தார். எபேசியர்ல புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அது இயேசுவோட தொடர்பு நம்ம ஃபைனலா தான் பார்க்க போறோம். ஆனா அடிப்படையா எனக்கு ஏன் திருமணம், ஒரு ஆணுக்கு ஏன் திருமணம் சொன்னா கடவுளுடைய அன்பை மனைவிட்ட வெளிப்படுத்துறது, குடும்பத்தை வெளிப்படுத்துவதற்கு, அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. 2வது நோக்கம் போஷிப்பதற்கு. கடவுள் ஆதாம தினந்தோறும் போஷித்து அவருடைய சாயலை அவனுக்கு வெளிக்காட்டி அவனை படைப்பை போஷிக்க சொல்றான். படைப்பை அவன் தான் போஷிக்கிறான், படைப்புக்கு பேர் வைக்கிறான், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துறான், மனைவியினுடைய தேவைகளை அவன் சந்திக்கிறான். ஆனா கணவனா இருக்கிறேன்னா அன்பு செலுத்தணும், மனைவி பிள்ளைகளுடைய தேவைகளை நான் தான் சந்திக்கணும், அவங்களை பராமரிக்கணும். 3வது வழி நடத்தணும். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கடமைகள் எல்லாத்தையும் அதை சரியா செய்வதற்கு ஏவால கடவுளுடைய வார்த்தைக்கு நேரம் நடத்தணும். இந்த சாப்பிடுனாலே சாகவாய் சாவாயின்னு சொல்லும்போது ஏவாளங்கள்ல அந்த கட்டளை, கடவுளுடைய வார்த்தையை அவன் ஒரு தீர்க்கதரிசியா, ஆசாரியனா, ராஜாவா ஏவாளுக்கும் தான் பிள்ளைகளுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறான். எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுடைய வழி, எப்படி போனா நம்முடைய குடும்பம் கடவுளுடைய மகிமைக்காக இருக்கின்ற லீடர்ஷிப் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு தேவன் ஆதாமுக்கு தான் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ திருமணத்துல இதை நீங்க சரியா புரியலன்னு சொன்னா, இந்த ஃபண்டமெண்டல் தெரியாம ஒரு பொழுதும் குடும்பத்தை கடவுளுக்கு மகிமையா நம்ம நடத்த முடியாது. திருமணம் கிறிஸ்துவத்தினுடைய பிரதிபலிப்பு. அதுல ஆண் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய வழிநடத்துதல பிரதிபலிப்பதற்காக அழைக்கப்படுகிறான். ஆதாம் பாவம் செஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் மீட்பின் மூலமாக அந்த பணியை அவன் தொடர்ந்து செய்யணும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ்லாம் இல்லாம நீ பாவம் பண்ணிட்டியா இனிதான் அவன் செய்ய ஆண்டவர் சொல்லல. பாவத்துக்கு அப்புறம் அவனுக்கு இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணி இப்போ அவன் மன்னிக்கப்பட்டவனா, மீட்பின் அடிப்படையில் அந்த குடும்பத்தை நடத்துகிறவனா. இப்போ அவனுக்கு ரோல் மாடல் யாரு? இயேசுதான். இதனாலதான் நம்ம வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியை பேசிய 5ஆம் அதிகாரத்துல புதிய ஏற்பாடு நமக்கு ஆதாமு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட மேலான ஒரு பொறுப்பை கொடுக்குது. ஆதாம் கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிளை விட நம்ம மேலான ஒரு எக்ஸாம்பிளை கவனிக்கிறோம். எபேசியர் 5:23-27 வாசகம். இதுதான் எக்ஸாம்பிள். நான் ஒரு கிறிஸ்தவனா, ரட்சிக்கப்பட்டவனா, என் குடும்பத்தில் இருக்கிறேன்னு சொன்னா கிறிஸ்து சபையை நேசிக்கிற கிறிஸ்து தான் உண்மையான மணவாளனுக்கான எக்ஸாம்பிள். கிறிஸ்து தான் ஒரு கணவனுக்கான எக்ஸாம்பிள். கிறிஸ்து முதல்ல சபையை நேசிக்கிறார். சபை தனக்கு ஈக்குவலா இருக்கும்போது நேசிக்கிறார். சபை தனக்கு பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும்போது நேசிக்கிறார். சபை தன்னை விட குறைவா இருக்கும்போது, சபை பலவீனமா இருக்கும்போது, சபை எல்லா விதத்திலையும் கரையோட இருக்கும்போது அவர் நேசிக்கிறார். 2வது சபையை அவர் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறார். சபையை பாதுகாக்கிறார். சபையை உளமளிக்காம, பிசாசு அளிக்காம சபையை பாதுகாக்கிறார். சபையை தான் வசனத்தின் மூலமாக வழி நடத்துகிறார். கரைதிரையற்ற பரிசுத்த மகிமையுள்ள சபையாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கு லீட் பண்றார். இதுதான் எக்ஸாம்பிள்.
திருமணத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுது திருமணத்துக்கு என்ன நான் தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அல்லது இந்த சத்தியம் தெரியாம நான் திருமணம் பண்ணியிருந்தா, திருமண உறவுல இருந்தா கணவனா முதல்ல கடவுள் என்னை வைப்பதற்கு, என்னை தயார்படுத்துவதற்கு இந்த 3 காரியங்களை எதிர்பார்க்கிறான். நான் ஏன் கணவனா இருக்கிறேன், எனக்கு ஏன் திருமணம் அப்படின்னா என் ஆசை நிறைவேற்றுறதுக்கு அல்ல. கிறிஸ்தவ திருமணமோ அல்லது பொதுவாகவே திருமணம் என்பது, இன்னைக்கு திருமணம்னா என்ன அப்படின்னா, இல்லை வயசுக்கு வந்துருச்சு, பிள்ளைக்கு வயசாகிட்டு இருக்குது, பையன் நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு சீக்கிரம் கால் கட்டு போடணும், பிள்ளை மெச்சூர்ட் ஆயிருச்சு, அது வேற எங்கேயும் தவறு பண்ணிடக்கூடாது, அதுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடும், வயசாகிட்டு இருக்குது, முதிர்ச்சி ஆயிடுச்சு, வயசு வந்துருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, இதெல்லாம் கிடைச்சிருச்சு, அதனால திருமணம். இல்லை ஊரில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. திருமணம் என்பது மனித ஆசையை நிறைவேற்றுவதற்கோ, என் டிசையரை நிறைவேற்றுவதற்கோ, என் பாலுறவின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கோ, அல்லது எனக்கு ஒரு கம்பெனியன் எனக்கு தேவை, நான் ஃபீல் பண்றதுனால, என்னால ஒரு துணை இல்லாம வாழ முடியாது இல்லை அப்படின்னு நான் உணர்றதுனால, எனக்கு கட்டாயம் ஒரு ஆறுதல், எனக்கு கட்டாயம் ஒரு மகிழ்ச்சி, எனக்கு கட்டாயம் ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காண்டி திருமணம் இல்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குன்னு சொல்லும் பொழுது அந்த ஏற்ற துணை என்பது ஆதாமினுடைய நன்மைக்காக அல்ல. ஆதாம் தான் ஆசை நிறைவேற்றுவதற்காக ஏவாள் கொடுக்கப்படல. ஆதாம் தன்னுடைய விருப்பங்களையும் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படல. ஆதாம் ஏவாள் மூலமாக தேவன் யார் என்பதை காட்டுவதற்காக அவனுக்கு திருமணம் கொடுக்கப்படல. தேவனது அன்பையும் தேவனது பரஸ்பர குணாதிசயங்களையும் தேவனது மன்னிப்பையும் பொறுமையும் வெளிப்படுத்துவதற்காக அவனுக்கு திருமணம் கொடுக்கப்படல. ஒரு ஆண் அந்த திருமணத்துக்கு தயாராக ஆக்கணும். ஒரு வாலிபனா நான் திருமணத்தை குறித்து யோசிக்கிறேன் அப்படின்னா ஒன்று தெரியணும், எனக்கு 3 குவாலிட்டி இருக்கு. முதல் குவாலிட்டி, கடவுளுடைய அன்பின் இருதயம் எனக்கு இருக்குதா. நான் கிறிஸ்துவனா இருக்கும் பொழுது இயேசுவை போல என்னால அன்பு செலுத்த முடியுமா? எனக்கு சரியான ஜோடி பொருத்தம் யாருன்னு பார்க்கறதில்ல. எனக்கு சரியான மேட் ஃபார் ஈச் அந்த உலகத்துல கிடையாது. சரியான நபரை நான் சூஸ் பண்ணிட்டேன் கிடையவே கிடையாது. எல்லாரும் பாவி, எல்லாரும் வீழ்ந்து போனவன், எந்த மனுஷனும் சரி கிடையாது. இயேசு சபையை தகுதி பார்த்து தேர்ந்தெடுக்கல. சபை இப்படிலாம் நல்லா ஆயிரும், சபை தனக்கு இவ்வளவு ஈக்குவல் பார்க்கல. சபை பாவத்துல பலவீனத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் சபையை தேர்ந்தெடுத்தார். அப்ப திருமண வாழ்க்கையில நான் கடவுளை போல அன்பு செலுத்துவதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னா, என்னையால ஒரு மனைவி பிள்ளைகளை யோசிக்கக்கூடிய உழைப்பும் வேலையும் தகுதி எனக்கு இருக்குதா. 3வது, எனக்கு கடவுளுடைய வார்த்தையின் மூலமா குடும்பத்தை வழிநடத்துவதற்கான ஞானம் இருக்குதா. இதுல எக்யூப் ஆகாம திருமணத்துல வந்தோம்னா அது ஆபத்து. இதுல எக்யூப் ஆகாம திருமணத்துல வரும்பொழுது மட்டும்தான் அங்க முரண் நீயா நானா ஈகோ பிரச்சனை அப்பதான் வருது. தேவையில்லாத கருத்து முரண்பாடுங்க தான் வருது. சண்டை, பெருமை, சுயநலம், இச்சை, இதெல்லாம் ஏன் உருவாகுதுன்னு சொன்னா இந்த ஏபிசிடி தெரியாதனாலதான். திருமணத்துல அடிப்படையா இருக்கக்கூடிய கணவன்மார்கள் புரிஞ்சுக்கணும், மனைவி வேலைக்காரி கிடையாது, மனைவி அடிப்படை வேலை செய்யறதுக்காக நம்ம கொடுக்கப்படலை, நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நமக்கு மனைவி கொடுக்கப்படலை, நமக்கு ஹெல்ப்பரா இருக்கிறதுக்காக இருந்தாலும் அந்த ஹெல்ப் கடவுளுடைய மகிமைக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் ஏவால தனது மகளா ஆதாம் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அது ஆதாமுடைய பிரிவிலேஜ் கிடையாது, ஆதாமும் கொடுக்கப்பட்ட அவனுடைய சுயநலத்தை கொடுக்கப்பட்ட கிஃப்ட் கிடையாது. கடவுள் தான் மகளை கொடுக்குறாருன்னா ஆதாமுக்கு அது இன்னும் அதிகமான பொறுப்பு கூடுது. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது இயேசுவினுடைய மகளை அவர் என் கையில கொடுத்துருக்கார். அப்ப இயேசுவினுடைய மகன் நான் எப்படி ட்ரீட் பண்ணணும், இயேசுவை ட்ரீட் பண்றது போல ட்ரீட் பண்ணணும். இயேசு சபையை நேசிக்கிறது போல நேசிக்கணும், இயேசு சபையை போஷிக்கிறது போல போஷிக்கணும், இயேசு சபையை நடத்துறது போல நடத்தணும். இது இருக்கிறதுனாலதான் குடும்பத்துல இன்னைக்கு ஆண் ஆதிக்கம் பெருகி இருக்கிறது. நம்ம கலாச்சாரமே ஒரு ஆண் ஆதிக்கம் கலாச்சாரம், பெண்ணை மட்டமா பேசுற கலாச்சாரம், பெண்ணை அடிமைப்படுத்துற கலாச்சாரம், பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காத கலாச்சாரம், பெண்ணை புறந்தள்ளுகிற கலாச்சாரம், பெண்ணை அடுப்படியில போட்டு சாகடிக்கிற ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் தான் யூத கலாச்சாரம். யூத கலாச்சாரம் இது ஒண்ணு மேற்பட்ட இந்த கேட்க வந்த பரிசேயர்கள் நிறைய விவாகரத்து பண்ணனே. அங்க இருக்கிற யூதர்களை 90% பேர்கள் நிறைய மறுமணங்களை பண்ணவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில விவாகரத்து சர்வ சாதாரணமா இருக்கு. அவங்கள பார்த்து சொல்றாரு, உனக்கு ஃபண்டமெண்டலா மனுஷன் ஏன் படைக்கப்பட்டானே தெரியல. நீ படைப்புல திருமண பதத்தை புரிஞ்சனா விவாகரத்துன்ற சிந்தையும் ஒரு தேதியில் வந்துருக்காரு. விவாகரத்துக்கான இடமே கிறிஸ்தவத்துல கிடையாது. அதனால அவர் அங்க சொல்றாரு, அவர் ஆணும் பெண்ணுமா முதல்ல படைக்கிறாரு. அடுத்து அவர் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றாரு, இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணுமா மாத்திரம் படைக்கப்படல, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இணைப்புவதற்காக படைக்கப்பட்டார். இப்படி ஆணுக்கு இருக்கிற குவாலிட்டி பெண்ணுக்கு வேதம் சொல்லுது. ஒரு பெண்ணுக்கு என்ன தகுதி வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, முதல்ல கீழ்ப்படிதலை சொல்லுது. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நீ கீழ்ப்படுகிறது சொல்லு. 2வது அதிகாரத்துக்கு தாழ்மைப்படுத்துன்னு சொல்லுது. கீழ்ப்படுதலை சொல்லுது, தாழ்மையை சொல்லுது, ஏற்ற துணையாருன்னு சொல்லி சொல்லுது. வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படியவும் அன்புக்கு அடிபடியவும் கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, தியாகம், அரவணைப்பு, இது எல்லாம் பெண்ணிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏவாளை உண்டு பண்ணி ஆதாம்கிட்ட நிறுத்தும் பொழுது
ஏவாளுக்கு என்ன லெசன் ஆண்டவர் கத்துக் கொடுக்குறார்? நீ தானா உருவாகல, அவனிடத்துல இருந்து நீ உருவாக்கப்பட்டிருக்கிற. நீ அவனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன். நீ அவனுக்கு சொந்தமான, என்னுடைய மகிமைக்காக அவனுக்கு சொந்தமாக்கப்பட்டவளாக இருக்கிற. அப்ப அவன் உன்னை நேசிக்கும் பொழுது அந்த நேசத்துக்கு பாத்திரமா நீ வாழும். அவன் போதிக்கக்கூடிய கடவுளுடைய சுபாவத்துக்கு நீ அடிபணியணும். அதை வழிநடத்தக்கூடிய தேவ ஆலோசனுக்கு நீ உறுதுணையாக இருக்கணும். நீ அவனுக்கு உன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தியாகத்தையும் இழப்பையும் சொல்லும். பேசியர்ல மறுபடியும் நம்ம கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய அதே இது சபையை குறிச்சோ அது சொல்லும். 24வது வசனம், எபேசியர் 5:24. நம்ம கொலோசியர்ல இந்த மற்ற இடத்துல ஒன்னும் பேதுல எல்லாம் நிறைய குவாலிட்டியை சொல்றாரு. சரிங்களா? இப்ப ஆணுக்கு எப்படி 3 தகுதி சொல்றதோ, பெண் நான் ஏன் பெண்ணா படைக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் என்னையே பெண்ணா வச்சிருக்காருன்னா ஆணுக்கு சொல்லப்பட்ட அதே 3 குவாலிட்டி இருக்கு. அதுல 1 கீழ்ப்படிதல். கடவுளுக்கு கீழ்ப்படியும்படியா, கடவுளுடைய அதிகாரத்துக்கு நியமிக்கப்பட்ட புருஷனுக்கு கீழ்ப்படியும்படியா. புருஷன் சொல்ற எல்லாத்துக்கும் இல்லை, புருஷன் போய் சொன்ன சொல்றது இல்லை, புருஷன் பாவம் செய்ய சொன்னா அதுக்கு செய்யறதுக்கல்ல கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது நீதியான, நியாயமான, கடவுளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லா காரியத்துக்கும் முதல் கீழ்ப்படியும். 2 பேரும் கீழ்ப்படியணும். ஆனா ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் பெண்ணை கீழ்ப்படின்னு சொல்லி சொல்றாரு. இலக்க சொல்றாரு, அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிதல் வந்தாவே அர்ப்பணிப்பு இருக்குது. கீழ்ப்படிதல் வந்தாவே அங்க தியாகம் இருக்குது. இப்ப கீழ்ப்படிதலுக்கு யார் எக்ஸாம்பிள்? தியாகத்துக்கு யார் எக்ஸாம்பிள்? இயேசுதான் மறுபடியும் எக்ஸாம்பிள். ஏவாள் எங்க கீழ்ப்படிதலை கத்துக்குவா? ஏவாள் எங்க தியாகத்தை கத்துக்குவா? ஏவாள் எங்க அர்ப்பணிப்பையும் அரவணைப்பையும் கத்துக்குவானா? அதே கடவுளுடைய சாயல் தான் கத்துக்கணும். ஆதாமை நேசிப்பதற்கு படைப்பு முழுவதையும் ஆதாமினுடைய கரத்துக்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் ஒப்புக் கொடுத்தார். எல்லா படைப்பினுடைய கீழ்ப்படிதல் ஏவாள் பார்க்கிறான். ஆதாம் மணிமகுடமா இருக்கிறான். எல்லா படைப்பும் கீழ்ப்படியும் பொழுது அவ பிரதானம் அதுக்கு கீழ்ப்படியணும். அவ அதுக்கு இலக்கணும். கீழ்ப்படிதல் சும்மா வராது. கீழ்ப்படிதல் தியாகத்தோட, சுயத்தை இழப்பதின் மூலமா அவனுடைய வேலையில இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணணும். அவனால எல்லாத்தையும் செய்ய முடியாது. அவன் செய்யக்கூடிய வேலையில உறுதுணையா இருக்கும். அதை வழிநடத்தும் பொழுது அவனுக்கு எக்ஸாம்பிளா பின்னாடி எல்லா படைப்பையும், தனது பிள்ளைகளை எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவளாக அவள் இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மனைவி சொல்லும் பொழுது சபை இயேசுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்படின்னா என்ன? சபையை இயேசு கீழ்ப்படுது. இயேசுவினுடைய அன்பையும், இயேசுவினுடைய அர்ப்பணிப்பையும், இயேசுவினுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சபை ருசி பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய தியாகத்தை சபை உணரும் பொழுது சபை கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டிய நிர்பந்தத்துக்கு வரும். அப்ப கடவுளுடைய அன்பையும், கடவுளுடைய தயாள குணத்தையோ, கடவுளுடைய வழிநடத்துதலையும், கடவுளுடைய பாதுகாப்பையும் பெறக்கூடிய ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, அவ புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவளா இருப்பா. புருஷனுடைய அன்புக்கு பாத்திரமானவளா இருப்பா. அதுல அவளுக்கு இழப்பு இருக்குது, தியாகம் இருக்குது. சபைக்காக இயேசு ரத்ன சிந்தி உயிரை கொடுத்தது போல கணவன் மனைவி உறவுல மனைவி இழப்புள்ளவளா, தியாகம் உள்ளவரா, கணவன் வழிநடத்துவதற்கு வேண்டிய முதுகெலும்பாக உத்வேகத்தோடு செயல்படுகிறவளாக இருக்கிறான். அதுவும் கடவுளுடைய நீதிங்க. எப்படி அவனுடைய திருமணத்துக்கு அவனுடைய சுய விருப்பங்களும் எண்ணங்களும் காரணம் இருக்கக்கூடாதோ, அதே போல ஒரு பெண் தன்னை திருமணத்துக்கு எக்யூப் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவை, எனக்கு ஒரு வாழ்க்கை பாதுகாப்பு தேவை, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை, என்னை கஷ்டப்படாம நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவைன்ற சுயநலத்துக்காண்டி வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறார். நிறைய நேரம் நம்முடைய திருமணங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கு. கிறிஸ்துவ திருமணத்துல ஒரு பெண்ணா நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா, நான் கீழ்ப்படியவும், தாழ்மைப்படவும், அர்ப்பணிக்கவும், தியாகம் பண்ணவும், அரவணைப்போடு செயல்படுவதற்காக அவர் பெண்ணா படைக்கப்படுது. அதன் மூலமா கடவுளை நான் உயர்த்தும்படியா ரொம்ப சிறப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை, இயேசுவை நம்ம எப்படி ராஜாவா ஆளுகிறவரா, இயேசு எப்படி வழிநடத்துகிறவரா, போஷிக்கிறவரா, பராமரிக்கிறவரா சொல்றோமோ, மறுபுறம் இயேசுவினுடைய இன்னொரு தன்மை கீழ்ப்படிதல். இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிதல். இயேசுவினுடைய இன்னொரு தன்மை சுய இழப்பு, சபைக்காக ரத்தம் சிந்துவதற்கும் போனார். இயேசுவினுடைய இன்னொரு தன்மை திருச்சபைக்கு அரவணைப்பா இருந்து சபையை கட்டுவதற்கு கூட இருக்கிறார். அவர் பாதி, திருச்சபை பாதி இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுறவர்களாக இருக்கிறோம். கடவுள் என்ன பெண்ணா வைத்ததுக்கான காரணம் இயேசுவினுடைய இன்னொரு சுபாவத்தை நான் வெளிப்படுத்துவதற்காக. நிறைய குடும்பம் உடைவதற்கு எப்படி ஒரு ஆண் அன்பு செலுத்தவும், உழைக்கவும், போஷிக்கவும், வழிநடத்துவதற்கும் தகுதி இழக்கிறானோ, நிறைய நேரம் பெண் கீழ்ப்படிதல் என்கிற குணாதிசயத்தை இழக்கும் போது பிரச்சனை வரும். அதை நான் உனக்கு மட்டும் அதிகாரம், அதை நான் ஓ சொல்றது மட்டும் நான் கேட்கணும், நான் மட்டும் தான் கீழ்ப்படியணுமா, நீ கீழ்ப்படியக்கூடாதா? எல்லா மனிதனுக்கும் பாவம் இருக்கிற வகை இயல்பா கீழ்ப்படிதல் உருவாகாது.
இது ரொம்ப சிறப்பா பெண்ணுக்கு கீழ்ப்படிதல். பாவம் வந்தது கீழ்ப்படியாம போனோம்னா, ஏவாள் கீழ்ப்படியாதனால்தான் பாவம் முதல்ல வருது. கீழ்ப்படிதல் என்பது கடவுளுடைய சுபாவத்துக்கு தன்னை சப்மிஷிவா இருக்கு, கணவனுடைய வேத அதிகாரத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது. அதுக்கு இழப்பு இருக்கு, இழக்கிறதே இல்லை, அர்ப்பணிக்கிறதே இல்லை. எல்லாம் தான் நினைச்சது நடக்கணும், தான் ஆசைப்படுறது கிடைக்கணும், தான் விரும்புகிற வாழ்க்கை நடக்கணும், தன்னை மாதிரி தான் கணவன் இருக்கணும், தான் ஆசைப்படுற மாதிரி தான் கணவன் செயல்படணும், தான் விருப்பத்துக்கு ஏற்று தனது கணவன் உழைக்கணும். கணவன் தன்னை அடிமைப்படுத்திடுவான்ற பயத்துல மனைவி அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். நம்ம இப்படிலாம் இல்லைன்னா நம்மளை அடிமையை வச்சிடலாம், நம்ம இப்படிலாம் சத்தத்தை உயர்த்தி பேசலாம், இப்படிலாம் நாம அவனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலன்னு சொன்னா நம்மள அவன் அடிமையாகிடும். அந்த பயத்திலே அநேக குடும்பங்கள்ல பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வந்து கீழ்ப்படிதலை உடைச்சு போட்டு கணவனை டம்மி பண்ணி மனைவி குடும்பத்தை ஆள்றவனாக இருக்கிறான். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை மனைவி கையில் எடுக்கிறான், பிள்ளை வளர்ப்பை மனைவி கையில் எடுக்கிறான், வழிநடத்துதல மனைவி கையில் எடுக்கிறான். அந்த குடும்பம் உடையும். அந்த கணவன் அடிமையா தான் சுபாவத்துக்கு மாறி செயல்படும் பொழுது விவாகரத்துகள் வரும். இன்னைக்கு பெரும்பாலான விவாகரத்து இந்த ஃபண்டமெண்டலே புரியல. மனிதன் திருமணத்துக்கு இணையும் பொழுது தான் இச்சையை நிறைவேற்றுவதற்கு இணைகிறான், உலக சிந்தையோடு இணைகிறான், தன்னுடைய சுபாவத்துக்கு மாறி செயல்படும்படியா இணைகிறான். இது ரெண்டுமே குடும்பத்தை உருவொழுதும் கட்டாது. அதெல்லாம் இயேசு சொல்றாரு, நீ விவாகரத்தை பண்றதுக்கு முன்னாடி நீ திருமணத்தை குறித்து ஒழுங்கா யோசி. திருமணத்தை குறித்த சரியான புரிதல் உனக்கு முதல் இருக்கணும். உனக்கு ஏன் கல்யாணம், நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசினா உனக்கு ஏன் கல்யாணம்னா இயேசுவை ஒரு வாழ்க்கை திருத்தி காட்டுவதற்காக கல்யாணம். அவ்வளவுதான். நீ கணவனா இருக்கிறனா இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய பராமரிப்பை, இயேசுவினுடைய வழிநடத்தலை காட்டுவதற்காக உனக்கு மனைவி கொடுக்கப்படுகிறார். நீ மனைவியா இருக்கிறன்னு சொன்னா இயேசுவினுடைய கீழ்ப்படிதல், இயேசு பிதாவை கீழ்ப்படித்த மாதிரி உன் கணவனுக்கு கீழ்ப்படியா? இயேசு சபைக்காக தியாகம் பண்ணது போல உன் கணவனுக்காக இலக்க ரெடியா இருக்கிறியா? இயேசு சபையை அரவணைத்து பாதுகாக்கிறது போல கணவனுடைய பலவீனங்கள்ல, கணவனுடைய தோல்விகள்ல, கணவனுடைய பின்வாங்குதல் உளைச்சல்கள்ல உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களா நாம இருக்கிறோமா? இந்த குவாலிட்டி இல்லைன்னா ஆணுக்கும் திருமணம் கிடையாது, பெண்ணுக்கும் திருமணம் கிடையாது. திருமணம் பண்றதுக்கு என்ன தயார்படுறதுக்கு முதல் இதை சிந்திக்கணும். அப்படின்னா முதல் எனக்கு என்ன இருக்கணும், முதல் நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும், என் பாவம் இயேசுவால கழுவப்பட்டவனா இருக்கணும். இயேசுவை அறிகிற அறிவில வளராம நான் திருமணத்துக்குள்ள போகும்போது அங்க உடைப்படுதலும் மகிழ்ச்சியற்ற தன்மையும் மனித மேன்மைகளும் தான் அங்க. அதான் அவர் சொல்றாரு அந்த வசனத்துல, மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. ஒரே மாம்சம்னா என்ன சொல்றாரு, ரெண்டு பேருக்கும் எந்த முரண்பாடும் கிடையாதுப்பா. ரெண்டு பேர் ஆதாமும் ஏவாளை நான் சேர்த்து இப்படி வைக்கும் பொழுது ரெண்டு தகுதிகளோடு அவங்க இணையும் பொழுது ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரே ஆசை இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள ஒரே நோக்கம் இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள ஒரே சிந்தனை இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள ஒரே லட்சியம் இருக்கும். இதை நோக்கி அவங்க போவாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஒருத்தரை ஒருத்தர் அறிவதின் மூலமா, நேசிப்பதின் மூலமா, கீழ்ப்படிவதன் மூலமா அவர்கள் முழுமை அடையும்படியாக. ஆனால் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிமையா இருந்தானா அவனுடைய பாலியல் ஆசையை நிறைவேற்ற முடியாது. தனிமையா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு துணை கிடையாதுன்றதுக்காக சொல்லலை. தனிமையா இருப்பது நல்லது என்னன்னா, அவன் முழுமை அடைய முடியாது, அவன் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாது, அவன் கடவுளுடைய அன்பை. தனிமையா இருந்தா எப்படி அன்பை வெளிப்படுத்துவான்? யாரை நேசிப்பான்? தனிமையா இருந்தா யாருக்கு தாழ்மையை வெளிப்படுத்துவான்? தனிமையா இருந்தா யாரை போசிப்பான்? தனிமையா இருந்தா யாரை அரவணைப்பான்? அவன் தனியாக தான் இருக்க முடியும். அதனாலதான் அவர் அவன் முழுமை அடையும்படியா, அவன் கடவுளுடைய மகிமை என்கிற நோக்கத்துக்காக வாழும்படியா அவனை ஒரே மாம்சமாக ஆக்குறார். அப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்கும் பொழுது ஒரே மகிமையை வெளிப்படுத்துவார்கள். ஒரு மெய்யான திருமணம் என்பது, உண்மையான கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்துக்கு இயேசு எப்படிப்பட்டவன் காட்டுறதுக்காக. சபையுடைய நோக்கமும் அதுதான், கணவன் மனைவி பந்தத்துல இணையும் பொழுது நோக்கம் அதுதான். அந்த முதல் 6 வசனத்துல இயேசு அவர்களுக்கு சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியா கடவுளுடைய நோக்கம் திருமணத்தை குறித்து இப்படி இருக்கனால அவர்கள் இருவரா இராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இந்த நோக்கம் தெரியாதனாலதான் நீ பிரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, பிரிவை உண்டு பண்ணுகிற, பிரிவை விரும்புகிற. கடவுள் இதை இணைச்சு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் திருமண பந்தத்துல இணைக்கிறார். கடவுளுடைய தீர்மானத்தின்படி மனுஷன் இணைகிறான். கடவுள் இணைச்சு வச்சனால மனிதன் பிரிப்பதற்கு எந்த விதமான முகாந்தாரமும் தகுதியே இல்லை. அதான் ஸ்டேட் பதில். கிறிஸ்துவத்துல விவாகரத்துக்கு இடம் கிடையாது. அதான் சிம்பிளா சொல்றாங்க. நீ ஒரு முறை திருமணம் பண்ணிட்டேன்னா நீ ஒருபொழுதும் பிரிய முடியாது, நீ பிரியக்கூடாது. ஏன்னா உன் நோக்கம் இதுதான். இந்த நோக்கத்தை விட்டு என்னைக்கு கணவனா நான் விலகுறனோ அன்னைக்கு குடும்ப உறவு பாதிக்கும். இந்த நோக்கத்தை விட்டு என்னைக்கு நான் மனைவியா விலகி போறனோ அன்னைக்கு திருமண உறவு பாதிக்கும். நிறைய திருமணத்துல பாருங்க, விவாகரத்துக்கு ஏன் போறான்? முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ ஒரு மாதிரி இருக்கிறாங்க.
என்னை கவனிக்கிறது இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது இல்லை, என்னைய காயப்படுத்துறான், என்னைய கஷ்டப்படுத்துறான், எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான், ரெண்டு பேருக்கும் எந்த விதமான பரஸ்பர உறவு இல்லை, சேர்ந்து இல்லை, இதைதான் காரணமா சொல்றான். அப்படின்னா என்ன? என் ஆசை நிறைவேறல, என் விருப்பம் நிறைவேறல, நான் நினைச்ச மாதிரி இல்லைன்றான். ஆனவர் இங்க சொல்றாரு, திருமணம்ன்றது உனக்காக கிடையாது. நீ உன் ஆசை நிறைவேற்ற நான் உனக்கு திருமணத்தை படைக்கல. நான் படைச்சதே உனக்காக படைக்கல. நான் படைச்சதே எனக்காக உன்னைய படைச்சிருக்கேன். படைப்பையே நான் என் மகிமைக்காண்டி உன்னைய படைச்சிருக்கும் பொழுது உன் திருமணம் மட்டும் எப்படி உனக்காக இருக்கும்? உன் திருமணம் என்பது எனக்காக. நீ பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட விசுவாசியா இருக்கும் பொழுது நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக திருமணம். இந்த புரிதல் இல்லாம திருமணத்துல இணையக்கூடாது. இந்த தகுதிகள் வராம திருமணத்தை அடைஞ்சாது எப்பயுமே உடைக்கப்படும், நொறுக்கப்படும், பிரிக்கப்படும். கலாச்சாரத்துல பல விதமான ஆணாதிக்க சிந்தனை இருக்குது, பெண் அடிமைத்தன சிந்தனை இருக்குது. இது எல்லாமே ஒருபோதும் பூரணமான நீதியை கொண்டு வர முடியாது என்பதை சொல்றாங்க. எப்படி இருக்கிறோம்? ஒரு கணவனா கடவுள் நம்மளை ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கோம். ஆண்டவர் சபையை எதிர்பார்த்து நேசிக்கல, சபையில இருக்கக்கூடிய காரியத்தை பெற்றுக்கொண்டு சபையை பராமரிக்கல. ஆண்டவர் சபையினுடைய சுயாதீனத்தை நீ பாட்டு செயல்பட்டு விடல. அதனால சபையை நேசிக்க ஒரு கணவனா எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி தேவனுடைய மகள், கிறிஸ்துவனுடைய மகன்ற உணர்வு வந்தாதான் அன்பு செலுத்தவும், நேசிக்கவும், தேவைகளை சந்திக்கவும், பராமரிக்கவும், வழிநடத்துவதற்குமான தகுதியை தேவன் தருவார். இதே போல ஒரு மனைவியாக எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் கிறிஸ்துவனுடைய மகன், கிறிஸ்து நேசிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்ட பட்சத்துல இயேசுவால ரத்த சிந்தி மறிக்கப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கணவனுடைய அதிகாரம் என்பது கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு இணையான. கணவன் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துல இருக்கிறனால இந்த கணவனுடைய எல்லா நல்ல ஆலோசனைகள், எல்லா வேத ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும், சப்மிட் பண்ணணும், இதை அர்ப்பணிக்கணும், தியாகம் பண்ணணும். கீழ்ப்படிதல் எப்பயுமே தியாகம் இருக்குது. இலக்கணும், இலக்காம கீழ்ப்படிதல் வராது. அர்ப்பணிக்காம கீழ்ப்படி சுய ஆசைகளையும் விருப்பங்களையும் குழி தோண்டி புதைக்காம கீழ்ப்படிதல் உருவாகாது. ரைட். இரண்டாவது இந்த பகுதியில் 7-9 வசனம் வாசம். அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாயிரம் தன் மனையை தேசியக்காரன் செய்ய வேண்டும் இருக்கவே என்று அவளை தள்ளிவிட்டு வேறொன்றியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அதையும் தள்ளிவிடப்பட்டவர்களை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். முதல் 6 வசனம் திருமண உறவுக்கு கிறிஸ்துதான் நாயகன் என்று சொல்றார். ஏன் சொல்றாரு? விவாகத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி திருமண உறவு என்னுடைய மகிமைக்கானதுன்னு எனக்கு புரியும். கிறிஸ்து நாயகனா இருக்கக்கூடிய திருமண உறவு மட்டும்தான் மகிழ்ச்சியா, சமாதானமா, சந்தோஷமா இருக்க முடியும். ரெண்டாவது, திருமண உறவை இயேசுவால மட்டும்தான் கட்ட முடியும். கிறிஸ்து தான் உறவை கட்டுறாரு. இப்போ இந்த பதில சொல்லிட்டார், ரொம்ப தெளிவா சொல்றாரு. விவாகரத்து அவங்க ஒரு 3 பாயிண்ட் நம்பினாங்க, 3 குரூப்பா இருந்தாங்க. அது எதுக்குமே அவர் ஆதரவு கொடுக்கல. அவரு வேதத்துல சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டலுக்கு போயிட்டார். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, விவாகரத்து பண்ணலாமா, எந்த காரணத்தால பண்ணலாம், அதான் கேள்வி. அவர் சொல்றாரு விவாகரத்துக்கு இடமே இல்லை பண்ண. விவாகரத்து கடவுளுடைய சிந்தனையில உருவாகல. கடவுள் இணைக்க தான் பிரயாசப்பட்டார், அவர் பிரிக்க பிரயாசப்படல. எந்த காரணத்துல விவாகரத்து பண்ண முடியாதுன்றதான் பதில். இப்ப அவங்க அடுத்து இவர் இந்த பதில சொன்னா எப்படி அடுத்து அவரை பிடிக்காத உங்களுக்கு? ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த பதில மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 31, 32. மத்தேயு 5, 31, 32. சொல்றாரு, ஏற்கனவே தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விடலாம்னு சொல்லப்படுகிறது. நேசித்தனம் உகாதது தவிர ஒரு பொழுது விவாகரத்து என்பது கிடையாது அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பதில் தான் சொல்லுவாருன்னு அவர் தெரியும். பரவாயில்ல, அவங்க என்ன கேட்கிறாங்க, விவாகரத்தை பண்ணக்கூடாது, விவாகரத்து இல்லை நீங்க சொல்றீங்கன்னா மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விடலான்னு ஏன் கட்டளையிட்டாரு? எங்க கட்டளையிட்டு இருக்கிறாரு? உபாகமம் 24 வாசியம். உபாகமம் 24 முதல் 3 வசனங்களை வாசனம். உபாகமம் 24 முதல் 3 வசனம்.
ரைட். இப்ப இததான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. உபாகமத்துல மோசே வந்து தள்ளுதல் சீட்டை கொடுத்து விவாகரத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்றாங்க. இயேசு அவர்களுக்கு இந்த சூழ்நிலை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பைபிள் வாசிக்கும் போது கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். என்ன சூழ்நிலை சொல்லப்படுது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்தரத்தில் அவர்கள் அழைத்து வரப்பட்டு கானானுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய கடைசி நேரத்துல மோசே அவர்களுக்கு ஆலோசனை சொல்றார். இந்த இடத்துல சொல்லக்கூடிய திருமண ஆலோசனை என்பது விவாகரத்தை பற்றியதே கிடையாது. 4 வசனத்துல ஒழுங்கா பாத்தீங்கன்னா இது மறுமணத்தை பற்றியது, ரீமேரேஜை பத்தி மோசே பேசுறார். இன்னொரு மோசே வாழ்ந்த காலகட்டத்திலையும் பலதார மனமும் விவாகரத்துகளும் பெருகி இருக்கிறது. நம்ம பலருடைய வாழ்க்கையில பாக்குறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில பாக்குறோம். இந்த கலாச்சாரத்துல ராஜா வரும் பொழுது பல பேரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை பார்க்குறோம். அங்கேயும் விவாகரத்து என்பது சர்வ சாதாரணமா காரணமே இல்லாம இவங்க விவாகரத்து பண்ணிடுறாங்க. விவாகரத்து பண்ணிட்டு 2வது திருமணம் பண்ணி வாழ்றான். 2வது திருமணம் ஃபெயிலியர் ஆன உடனே ஏற்கனவே கல்யாணம் பண்ணவளே பரவாயில்லன்னு மறுபடியும் போய் முதல் திருமணம் பண்ணவளை சேர்த்து வச்சுக்கிறான். இப்ப அதை பார்த்து மோசே இங்க கண்டிக்கிறான். அங்க பெண்கள் அவலட்சணம் நடத்தப்படுறாங்க, பெண்களுடைய திருமண உறவு துண்டாடப்படுகிறது, விபச்சார சந்ததி வந்து பெருகுது. இப்ப அதை கட்டுப்படுத்துவதற்கு மோசே இந்த கட்டளையா கொடுக்கல. அதனால இயேசு அதுல அவங்க சொல்றாரு, அவங்க சொல்றாங்க மோசே ஏன் கட்டளை இட்டாரு தள்ளி விடுதலை குறிச்சுன்னு சொல்லி கேட்கிறான். இயேசு அங்க சொல்றாரு 9ல உங்கள் மனைவி 8ல உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதயத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தாருன்னு சொல்றாரு. மோசே கட்டளை கொடுத்தாருன்னு சொல்லல. கட்டளை கொடுத்தது கடவுள் வெளிப்படுத்துறத சொல்றது. இடம் கொடுத்தல் என்பது மோசே அவர்களுக்கு பாவத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனை. அங்க பிரச்சனை விவாகரத்துக்கான சொல்யூஷன் கிடையாது. விவாகரத்தின் மூலமா விபச்சாரம் பெருகக்கூடிய பாவத்தை கட்டுப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஆலோசனை. இஷ்டத்துக்கு ஒருத்தைய சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான், இஷ்டத்துக்கு அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றான், திரும்ப அவ போயிட்டானா டிவோர்ஸ் பண்ணவளே மறுபடியும் சேர்த்து வச்சுக்கிறான். அப்ப அதனாலதான் மோசே என்ன சொல்றான், நீ ஒருத்தைய கல்யாணம் பண்ணி அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு பாலியல் ஒழுக்க கேட்டு அவன் இந்த இடத்துல விபச்சாரம் சொல்லலாம். ஏன்னா நியாய பிரமாணத்துல திருமணம் பண்ணி ஒருவன் அல்லது ஒருத்தி விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டானா அவன் கல்லறிந்து கொல்லப்படும். அதான் சட்டம். நியாய பிரமாணத்துல ஆண்டவர் ஏற்கனவே விபச்சாரம் செஞ்சா கல்லறிஞ்சு கொள்ளுன்னு கொடுத்துருக்காரு. அப்ப இந்த இடத்துல அது மாறாது. அப்ப இங்க லட்சையான காரியம் காணப்பட்டா என்பது எக்ஸாக்டா விபச்சாரம் கிடையாது. நேரடியாக விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்றதல்ல, ஆனா ஒழுக்கக்கேடான காரியம், விபச்சாரத்தை தொடர்புடைய விபச்சாரம் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகாம பல காரியங்கள் இருக்குது. ரொம்ப லட்சையான காரியங்கள், அருவருப்பான காரியம் அப்படின்னு தான் பைபிள் நமக்கு சொல்லுது. அப்படி நீ பார்த்து அவளை நேசிக்க முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா நீ தள்ளுதல் சீட்டை எழுதி, தள்ளுதல் சீட்டுனா நீ அவளோடு இனி சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி எழுதி டாக்குமெண்ட் டிவோர்ஸ், அவள் ஏற்கனவே திருமணம் பண்ணி தள்ளிவிடப்பட்டவள் என்பதை எழுதி அவளை கொடுக்கணும். அப்ப லீகலா அவள் அந்த உறவுல இருந்து விடைபெற்று போறனால வேற ஒரு மனிதனோடு இணைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக முடியும். அவள் தவற ஒத்துக்கிட்டு திருந்தும் பொழுது அவளுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவன் நீ அப்படி எழுதி கொடுக்காம விட்டு அப்படின்னு சொன்னா அவள் வீட்டை விட்டு வெளியே போன உடனே அவர் வேறொருக்கு மனைவி ஆகலாம். அதான் சொல்யூஷன். அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாள். அவள் ரீமேரேஜ் பண்ணி மறுபடியும் அவள் தவறு செஞ்சு அவள் வழிகளுக்கு போறவளா இருந்தா அப்படின்னு சொன்னா அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷனும் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ள கூடாது. தட்ஸ் அ ரூல். அவள் இன்னொருத்தனை திருமணம் பண்ணி அவனும் அவளை புறந்தள்ளி அல்லது அவன் மறிச்சு போயிட்டா நீ அவளை எக்காலத்துக்கு மறுபடியும் சேர்த்துக் கொள்ள முடியாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை இந்த டிவோர்ஸை கடந்து நீ ரீமேரேஜ் பண்ணக்கூடிய நீ திருமண பந்தத்தை எளிமையா கையாளக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு புறம் நீ பல திருமணம் பண்ணி விபச்சாரத்தை பொறுக்கிற, அது ரொம்ப ஆபத்து, அதை செய்யக்கூடாது. மறுபுறம் உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ தள்ளி விடுபட்டு மறுபடியும் நீ நினைச்சபடி சேர்த்து வச்சுக்கிறாங்க, அதையும் செய்ய முடியாது. இது ரொம்ப சீரியஸா உன்னுடைய திருமண பந்தத்தை பரிசுத்தத்தை நீ அணுகணும் என்பதற்காக மோசே அவர்கள் இஷ்டத்துக்கு பலதார மனத்துக்கு போகாதபடி, இஷ்டத்துக்கு சேர்த்து வச்சுட்டு தள்ளி வைக்கக்கூடிய காரியத்தை செய்யாதபடி ஒரு பாது தடை கற்களை வைக்கிறார், ஒரு மதில் சுவரை கட்டி எழுப்புறார். இனி உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில விபச்சாரம் விவாகரத்தும் பெருகக்கூடாது என்கிற கட்டுக்கோப்புக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க நியாய பிரமாணத்துல பாத்தீங்கன்னா சில கட்டளைகள் நேரடியா ஒழுக்கம் சார்ந்த கட்டளைகளாக சொல்லப்படுது, சில கட்டளைகள் பாவத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு அடிமையை நீ எப்படி நடத்தணும், அடிமைக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடிமைத்தானன்றத கடவுளா
அனுமதிக்கிறாரா? அடிமைத்தனத்துக்கு கடவுள் ஆதரவா இருக்கிறாரா? நியாயப்பிரமாணத்துல அடிமை எப்படி நடத்தணும்னு சொல்லும் பொழுது கடவுள் அடிமைத்தனத்தை ஏத்துக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவன் கலாச்சாரத்துல மனிதனை அடிமைத்தனத்தக்கூடிய பாவத்திலையும் பெருகி அந்த பாவத்தை எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருக்கிறான். அடிமை என்ன வேணாலும் அடிச்சு கொடுக்கும் நினைச்சிட்டு இருக்கான். நீ அப்படி நடத்தக்கூடாதுன்ற கட்டுக்கோப்பை கொடுக்குற. அதுக்காண்டி அடிமைத்தனத்தை கடவுள் அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அந்த பாவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம உடைத்து நொறுக்கி அவனை ஒரு கட்டுக்கோப்புல வைக்கிறார். அப்படிதான் இந்த தள்ளுதல் சீட்டு மோசை மூலமா கொடுக்கப்படுகிறது. அவங்க ஆல்ரெடி விவாகரத்தை ஒரு பாவமாவே பார்க்கல, பலதார மனத்தை ஒரு பாவமே பார்க்காம கலாச்சார அடிப்படையில் நல்லது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கலாச்சாரத்துல விபச்சாரம் பெருகாதபடி, தள்ளி விடுதல் பெருகாதபடி, மறுமணம் பெருகாதபடி மோசே ஸ்ட்ராங்கா ஒரு அனுமதியை கொடுக்குறான். நீ இதை அப்படி செய்யக்கூடாதுன்றதை கொடுக்கப்படுகிறது. இப்ப இது கட்டளை கிடையாது, இது பாவம் பெருகாத படிவதற்காக அனுமதிக்கப்பட்ட அனுமதி, சாய்ஸ். அதனால அவர் சொல்றாரு, பதில் அவர் சொல்றாரு, அவங்க கேட்கிறாங்க மோசே எங்களுக்கு கட்டளையிட்டாருன்றார். மோசே தள்ளுதல் சீட்டை பழைய ஏற்பாடு கொடுக்கிறாரு, அவர் டிவோர்ஸ் அனுமதிக்கிறாரு, நாங்க டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்றார். இயேசு சொல்றாரு, உங்க இருதய கடினத்து நிமித்தம் மோசே இடம் கொடு. இருதய கடினம்னா பாவம் நிமித்தமாக நீ கீழ்ப்படியாம போனனால, சத்தியம் அறிந்து துணிகரமா நீ பாவம் செய்யறனால, எது உண்மைன்னு தெரிஞ்சு அந்த உண்மையை குலைத்து போடக்கூடிய அளவுக்கு நீ துணிகரமா போறனால உனக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. உன் இருதய கடினத்தை ஒடுக்கும்படியா, உன் கீழ்ப்படியாமையை ஒடுக்கும்படியா, உன் பாவத்தை கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக தேவன் அந்த தள்ளி விடுதலை அனுமதித்தாரே ஒழிய, அதான் அவர் சொல்றாரு, மோசே உன் இருதய கடினத்து நிமித்தம் அனுமதித்தாரே ஒழிய ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. படைப்புல தள்ளி விடுதல் இல்லப்பா, இந்த நடுவுல உன் பாவத்தை கட்டுப்படுவதற்காக தேவன் சொன்னார். சொல்லிட்டுதான் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொரு விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். 9வது வசனமும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீ எதுக்காக டிவோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லணும். டிவோர்ஸ் பண்றதுக்கான காரணத்தை ஏசு அங்க சொல்லணும். இப்ப நிறைய பேர் இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அவங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுங்க, எந்த காரணத்தை நாங்கள் விவாகரத்து பண்ணலாம், எப்படி தள்ளி விடலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏசு படைப்பு சொல்றாரு, நீ தள்ளிவிட முடியாது, தள்ளிவிடக் கூடாது, அது கடவுளுடைய நோக்கத்தை சித்தத்தையும் நீ மீறுகிறவனா இருக்கிற. மோசே தள்ளி விடுதலை சொல்லல, மோசே விபச்சாரத்தை கட்டுப்படுத்தும்படியாக அந்த கட்டளையை கொடுக்கிறார். நீ செய்யக்கூடிய தள்ளி விடுதல், நீ என்கிட்ட எதிர்பார்த்து ஒண்ணு வர்ற விவாகரத்துக்கான காரணத்தை சொல்றேன். நான் உனக்கு சொல்றேன், வேசித்தனம் செய்ததை தவிர ஒரு மனைவிய வேற எந்த காரணத்தினாலையும் தள்ளி விடுகிறவன் விபச்சாரக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். தள்ளி விடுதலுடைய ஆபத்தை சொல்ற. நீ வேசித்தனம் பண்ணா நீ தள்ளி விடலாம் அப்படின்னு அவன் சொல்ற. நல்லா அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீ விபச்சாரம் என்கிற பாவத்தை தவிர மற்ற காரணங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா விவாகரத்தும் விபச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. பாலியல் ஒழுக்கக்கேட தவிர விபச்சாரம் திருமணத்தினுடைய அஸ்திபாரத்தை உழைக்கக்கூடியது விபச்சாரம் என்கிற பாவம். ஆண்டவர் விபச்சாரன்றதை விட பேசிக்கணுன்ற வார்த்தையை பயன்படுத்தும். ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் செஞ்சவன் கல்லறிஞ்சு கொல்லப்படணும்னு சொன்ன அதே தேவன் ராகாப் என்கிற வேசியை ரட்சிக்கிறார். ராகாப் விபச்சாரம் பண்ணி எரிகோ கோட்டையில இருந்து கடவுளை இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். இப்ப அந்த வேசி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு மறுமணத்தை தேவன் அனுமதிக்கிறார். அந்த ராகாப் யூத தலைவனாகிய நகசோனை கல்யாணம் பண்றான். அந்த நகசோன் மூலமா சல்மோன், போவாஸ், தாவீது வர்றாங்க. இயேசுடைய சந்ததியை ராகாப் மூலமா கடவுள் கொண்டு வர. மத்தேயுவே அதை எழுதுறார். அப்ப விபச்சாரம் பண்ணவளுக்கு மறுமணத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஆனா அந்த விபச்சாரத்துல தொடர்ந்து கொண்டு நான் நகசோனத்தை திருமணம் பண்ணேன். கடவுளை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் இடத்துல விபச்சாரம் வரல. ஓசியா கோமேருடைய கதையை நீங்க பாத்தீங்கன்னா, ஓசியா கடவுளுடைய தீர்க்கதரிசி, கோமேர் பாகால் கோயில இருக்கக்கூடிய ஒரு வேசி. ஓசியா சொல்றாரு, நீ பாகால இருக்கிற அந்த வேசியை திருமணம் பண்ணிட்டு வாங்கினார். அது ஒரு வகையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள் தனது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அவமானமாக இருந்தாலும், ஓசியா லிட்டரலா கோமேர் திருமணம் பண்ணிட்டு வரான். கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய மன்னிப்பை, இரக்கத்தை ஓசியா கோமேருக்கு காட்டுறான். அவன் மறுபடியும் விலகி விபச்சாரத்துக்கு போயிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவளை கூட்டிட்டு வாங்க, நீ கூட்டிட்டு போய் திரும்ப அவளோட வாழுன்ற. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியில கடவுளுக்கு தான் விபச்சாரம் பண்ணான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால வழிபட்டு விபச்சார சந்ததி ஆயிட்டாங்க. ஆனாலும் கடவுளுடைய அன்பு அவர்கள் மேல இருக்குன்றதை காட்டுவதற்காக ஓசியாவை அனுப்பி கோமேரை சேர்த்து வர சொல்றேன். அதுக்கப்புறம் அவனோட தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி போனா டிவோர்ஸ் ஆச்சு சொல்றேன். கடவுளுடைய அன்பு எவ்வளவு ஆழமா இருக்குன்றப்ப கடவுள் இவன் தான் அது அவமானமா சொல்லப்பட்டாலும் கடவுள் சொன்ன அந்த திருமண உறவை அவரங்க உடைக்கல, விவாகரத்தை அவரங்க அனுமதிக்கு கொண்டு வரல.
அந்த இணைப்பு, பிணைப்பு, அன்பு, ஒருமனத்தினுடைய ஆழத்தை கடவுள் அங்கு உணர்த்தி கொடுத்தா இருக்கார். இப்ப இந்த இடத்துலயுமே இயேசு விபச்சார செஞ்சனால மனைவியை தள்ளிவிடுன்னு சொல்லாம, வேசித்தனம் செய்த நிமித்தம் அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொரு விவாகம் பண்ணினா அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். ஸ்டில் விவாகரத்தை பத்தி அது பேசல, அவர்கள் செய்யக்கூடிய விவாகரத்தினுடைய அலங்கோலத்தை சொல்லுது. பல பல காரணங்களுக்காக இன்னைக்கு விவாகரத்து நடைபெறும். உழைக்காம இருக்கிறான், அல்லது வேலை செய்யாம இருக்கிறான், அல்லது சொல்றதை கேட்காம இருக்கிறான், ரெண்டு மனசு ஒத்து போகல, ஆரம்பத்துல இருந்தே சண்டையா தான் இருக்குது, குடிகாரனா இருக்கிறான், பல காரணங்கள் மூலம் இன்னைக்கு விவாகரத்து நடைபெற்று கொண்டிருக்கிறார். அப்படி செய்யக்கூடிய எல்லா விவாகரத்தும் விபச்சாரம் சொல்றாங்க. வேசித்தனத்தை தவிர மற்ற எந்த காரணத்தினாலையும் விவாகரத்து பண்ணா அது விபச்சாரம். திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பெரிய அவர் எச்சரிக்கை அங்க ஒரு சொன்னார். ஏசுதல்ல முதல்ல என்ன சொல்றாருன்னா, எங்க விவாகரத்து பெருகும்னா இருதய கடின இருக்கிற இடத்துல விவாகரத்து. பாகம் 24 அதிகாரத்துல தள்ளி விடுதல் ஏன் வருது? பாவம் ஆளுகை செய்யும். கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய குணாதிசயமும் இருதயத்தை விட்டு விலகும் பொழுது, சுயம் பெருகும் பொழுது, இச்சை பெருகும் பொழுது, சுய விருப்பங்கள் மேலோங்கும் பொழுது, பாலியல் உணர்வுகள் மேலோங்கும் பொழுது அங்கு விவாகரத்து, விபச்சாரம் பெருகும், விவாகரத்து பெருகும். யூதர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயமும் அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, இயேசு ஆளாத இருதயத்துல விவாகரத்து சிந்தனை வரும். எனக்கு ஏன் விவாகரத்து, என் மனைவியை விட்டு என் வாழ்க்கை துணையை விட்டு இப்படியும் நான் ஏன் ஆசைப்படுறேன்னா, முதல்ல கடினம், எனக்கு சகிப்புத்தன்மை இல்லை, எனக்கு இயேசுவை போல இழக்கிறதுக்கான இருதயம் இல்லை, இயேசுவை போல நேசிப்பதற்கான இருதயம் இல்லை, இயேசுவை போல வழிநடத்தக்கூடிய ஞானம் இல்லை, இயேசுவை போல அர்ப்பணிப்போடு அரவணைப்போடு செயல்படக்கூடிய இருதயம் இல்லாத இருதயம்னா, சுயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய இருதயத்துல தான் விவாகரத்து சிந்தை வரும். ரோட்டில் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமண அடிப்படை துரோகத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நீ சேர்ந்து வாழ வேண்டும். உன் திருமணத்தை உடைச்சி ஒண்ணு மேல பிரியம் இல்லாம, உன் அன்புக்கு பாத்திரமா இல்லாம, உனக்கு எதிராக இன்னொரு உறவை அவன் நேசிக்கணும், உனக்கு எதிராக இன்னொரு உறவுக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவனோட நீ சேர்ந்து வாழ முடியாது. அது ஃபண்டமெண்டலே உடைக்கும். அதனாலதான் அவர் வேசித்தனம் செய்யறது நிமித்தமா, வேசித்தனம் செய்யறது நிமித்தமா அந்த பாவத்தை தவிர மற்ற எல்லா வகையிலும் நீ சகித்து வாழணும். இதை தவிர மற்ற எந்த காரணத்துக்கும் விவாகரத்தை பற்றி சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் திரும்ப அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தவறா விவாகரத்து பண்றவன் விபச்சாரக்காரன்றார். அந்த மனைவியை விபச்சாரத்துக்கு உட்படுத்திட்டான், தன்னுடைய கணவனை விபச்சாரத்துக்கு உட்படுத்திட்டான். வேசித்தனத்தை தவிர மற்ற காரணத்துல செய்யப்படக்கூடிய எல்லா விபச்சாரமும், கடவுளுடைய எல்லா விவாகரத்தும் கடவுளுடைய பார்வையில் விபச்சாரமாக எண்ணப்படுகிறது. அடுத்த வரங்க என்ன சொல்றாரு, தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். அதுவும் அங்க நடக்குது. தள்ளிதல் சீட்டு கூட தள்ளிவிடப்பட்டவளை இன்னொருத்த விவாகரத்தை பண்றான். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவன் விவாகரத்து பண்ணிட்டு வந்தா அவளை திருமணம் பண்ணலாம்னு ஒருத்த யோசிக்கலாம். இவளுமே இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காக தான் இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க போறான். அதைதான் ஆண்டவருக்கு சொல்றாரு, அப்படி தள்ளிவிடப்பட்டவளை மறுமணம் செய்கிறவனும் விபச்சாரக்காரனாக இருந்தான். என்னது, அவன் புத்தியீனமா ஞானமற்ற முறையில சரியான ஆதாரம் இல்லாம டிவோர்ஸ் பண்ணிட்டான். அது அவன் தான் டிவோர்ஸ் பண்ணிட்டான், நான் டிவோர்ஸ் பண்ணன்ற. மனிதர்கள் ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் விவாகரத்தை வாங்கிக்கலாம். பரலோகத்திலிருந்து கடவுள் ரெண்டு பேரையும் கணவன் மனைவியா தான் பார்க்கிறார். ஏன்னா அது கடவுள் இணைத்தது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்கும் பொழுது கடவுள் மேல பிரிக்கல. அப்ப அவ கணவன்ட்டோ அல்லது மனைவிட்டையோ வாழ்க்கை துணைட்டையோ இந்த வேசித்தனத்தை தவிர மற்ற காரியத்துல டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போகும்பொழுது அவ இன்னும் அவனுடைய மனைவியா தான் இருக்கிறான், அவன் இன்னும் அவனுடைய கணவனாக தான் இருக்கிறான். அப்படி அந்த உடன்படிக்கையை மீறாத கணவனா இருக்கிறனால அவன் அவளோடு ஒப்புரவாகுவதற்கான வழியை தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன மக்களுக்கான ஆலோசனை என்ன, நீ போய் ஒப்புரவாய். நீ சொல்லக்கூடிய எந்த காரணமும் வேதம் அனுமதிக்காத காரணம். இங்க உன்னுடைய உணர்வு, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஆசை, நீ எப்படி காயப்பட்ட, நீ எப்படி ஒரு அடிப்பட்டன்றதால கேள்வி. வேதம் அதை அனுமதிக்கல, ஆண்டவர் அதை சொல்லல. ஆண்டவர் அந்த உறவோடு ஒப்புரவாகுதலை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ரீமேரேஜ் டிவோர்ஸ் பண்ணவளை பண்ணக்கூடாது. வேசித்தனத்தை தவிர மற்ற காரியத்தினால டிவோர்ஸ் ஆனவனை நீ ஒரு பொழுதும் திருமணம் செய்யக்கூடாது. அவனுடைய மனைவியா இருக்கிறார். சபை இப்ப நீங்க சபையும் இயேசுவோட ஒப்புமை பார்த்துட்டே இருங்க. சபை இயேசுக்கு உண்மையா இருக்குதா? எப்பயுமே சபை இயேசுக்கு துரோகம் பண்றது இல்லையா? சபை இயேசுக்கு பின்வாங்கிறது இல்லையா? சபைனா நம்மள தான் சொல்றோம். நம்ம இயேசுக்கு துரோகம் பண்றது இல்லை. இயேசுக்கு நம்ம ஆவிக்குரிய விபச்சாரத்தை பண்றது இல்லையா? இயேசு வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனிதனை வைக்கும் பொழுது, இயேசு வைக்க வேண்டிய இடத்துல பொருளை வைக்கும் பொழுது, இயேசு இருதயத்தில் வைக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வச்சாலுமே அது ஆவிக்குரிய விபச்சாரம் தான். இயேசு புதிய ஏற்பாட்டில் யூதர்களை பார்த்து விபச்சார சந்ததின்னு சொல்றாரு. அப்படின்னா
அவங்க திருமணத்துக்கு எதிராக பாலியல் உறவு கொண்டாங்கன்றது அல்ல. கடவுளுக்கு உண்மையான உறவு இல்லாத எல்லாரும் விபச்சாரக்காரன் தான். விபச்சாரரை விபச்சாரிகளின் பவுல் பயன்படுத்துறாரு, யாக்கோபு பயன்படுத்துறாரு, இயேசு பயன்படுத்துறாரு. அது எல்லாமே அவர்கள் தேவனுக்கு உண்மையற்று வாழக்கூடிய உறவுகளை செய்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் இயேசு சபைக்கு உண்மையா இருக்கிறார், சபையை நேசிக்கிறார். சபையின் இடத்துல ஒப்புரவாகுதலை இயேசு எதிர்பார்க்கிறார். விழுந்து போன சபை மறுபடியும் இருந்து கட்டப்படணும். ரோமன் கத்தோலிக்க காலத்துல சபை இருந்த காலத்துக்குள்ள போயிருச்சு, சபை கரை படிஞ்சிருச்சு, சபை விபச்சார சிந்தையினால உலகத்தால நிறைஞ்சிருந்தது. இயேசு அந்த சபையை கோமேர் ஓசியாவால மீட்கப்பட்டது போல, ஓசியா தேடி போய் கோமேரை மீட்டது போல இயேசு விழுந்து போன சபையை மீட்கிறவராக இருக்கிறார். திருமண உறவுல விரிசல் வரும், பிரச்சனைகள் வரும், மனக்காயங்கள் வரும், உடைபடுதல் வரும். ஆனாலும் அந்த உறவை கட்டணும். ஒப்புரவாக்குதலுக்கு நீ எப்பயுமே ரெடியா இருக்கும். ஒப்புரவாக்குதலுக்கு நீ சரியா உள்ள போகணும்ன்றத அவர் அங்க சொல்றார். இதைதான் இயேசு ஃபைனலா அங்க சொல்லி முடிக்கிறாரு. விவாகரத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனா, பேசித்தனத்தை தவிர வேற எதுக்கு விவாகரத்து பண்ணக்கூடாது. ரெண்டாவது, மறுமணம் பண்ணுறதுலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறுமணம் நினைச்ச ஆட்களை நினைச்ச நிலையில நீ பண்ண முடியாது. அதற்கு சரியான வேத ஆலோசனைகளை வேதம் நமக்கு கொடுக்கறதாக இருக்கு. ஏசன்னா பதில் சொன்னாரு, எப்போ விவாகரத்து பண்ணலாம்? புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்துல நம்ம பார்க்கும் பொழுது 3 இடங்கள்ல வேதம் விவாகரத்தை நமக்கு அனுமதி கொடுக்கிறாரு. இப்ப ஏசு இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. வேசித்தனம் பாவம் காணப்படும் பொழுது டிவோர்ஸுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஃபண்டமெண்டல் அந்த உறவு உடைமை. ரெண்டாவது, விசுவாசம் சாட்சிக்கு பாதகம் ஏற்படும் பொழுது டிவோர்ஸுக்கு அனுமதி உண்டு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12-15. அதுல 15 1 கொரிந்தியர் பையன் என்ன சொல்றாரு, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு வாழ்க்கைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா வரும் பொழுது, ஒண்ணு அபிசுவாசியா இருந்து இன்னொன்னு விசுவாசியா இருக்கும் பொழுது, கணவன் அபிசுவாசியா இருந்து மனைவி விசுவாசியா இருக்கும் பொழுது, அந்த அபிசுவாசியான மனைவியோ கணவனோ விசுவாசியோட சேர்ந்து வாழ விருப்பப்பட்டா தாராளமா வாழலாம். ஆனா பிரிந்து போகும் பொழுது விசுவாசி பிரிந்து போவதற்கான முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு கணவன் இந்துவா இருக்கா, மனைவி கிறிஸ்தவலா இருக்கிறா, அப்ப மனைவி சபைக்கு போறதையும் ஆண்டவரை தேடுறதையும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்யக்கூடிய காரியங்கள்ல அந்த கணவன் தடைகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் பொழுது, கடவுளுக்கு விசுவாசம் இல்லாத காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது, அதனால அந்த கணவன் அவளுக்கு பிரிந்து போகும் பொழுது பிரிந்து போக அனுமதியை பவுல் கொடுக்குறார். அவிசுவாசி நீ பிரியக்கூடாது, உன்னைய விட்டு அவன் பிரிஞ்சு போறேன்னு சொன்னா போடும். அதற்கு காரணம் உன் பாவமும் சுபாவமும் அல்ல, உன் சாட்சியுள்ள வாழ்க்கை காரணமா இருக்கும் பொழுது, நீ கடவுளுடைய மகிமைக்காக வாழ்வது, கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியம் உன் வாழ்க்கை துணை கடவுளா இருந்து ஒரு பீரியட்ல அவ 2ல ஒரு முடிவை உன்னை தேர்ந்தெடுக்க சொல்லும் பொழுது, இயேசுவா வாழ்க்கை துணையான் தேர்ந்தெடுக்க சொல்லும் பொழுது, இயேசுக்காக நிற்கக்கூடிய அந்த விசுவாசினால அந்த அவிசுவாசி இயேசுவின் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் பிரிந்து போக முற்பட்டா அவன் பிரிஞ்சு போகும். அப்படி நீ அவனுக்கு அடிமைப்பட்டவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது விஷயம், முதல் விஷயம் வேசித்தனம் இருந்தா விவாகரத்து. 2வது விசுவாச சாட்சியை எடுப்பதற்கான சூழ்நிலை இருந்தா விவாகரத்து. 3வது மரணம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் கணவன் மனைவியா இருந்து மனைவி இறந்து போகும் பொழுது மறுமணம் இருக்கு. அப்போ அந்த உறவுல அவன் இல்லை, புதிய உறவுக்குள்ளாக அவன் போக முடியும். அதான் வேதம் நமக்கு சொல்லும். கிறிஸ்தவ குடும்ப ஆலோசனைகள் வரும் பொழுது வேதம் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லும். ஒண்ணு, நீ ஏன் விவாகரத்து சிந்தனை உனக்கு வருதுன்னா, உனக்கு முதல் இயேசுவை ஒழுங்கா தெரியல. நீ இயேசுடைய இருதயத்தை கொண்டு இல்லை. இயேசு எப்படிப்பட்ட கணவனாக இருக்கிறான்னு அந்த கணவனுக்கு தெரியாதனாலதான் அவன் மனைவியோட பிரச்சனை பண்றான், மனைவியை டாமினேட் பண்றான், மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றான், மனைவியை போஷிக்க மாட்டேன்றான், மனைவியை ஒழுங்கா வெளிநடத்த மாட்டேன், மனைவிக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேன். அதை முதல் புரிஞ்சுக்கணும். மனைவி அதே கணவனுடைய உறவை குறித்து புலம்புறா, கணவனுடைய உறவை குறித்து வெளிவரான்னு சொன்னா, ஏன் சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது, கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படுஞ்சா, கிறிஸ்து எப்படி சபைக்காக தன்னை இழந்தார், தியாகத்தோடு இழந்தார்,
சுய எண்ணங்களை ஒழித்து போட்டார். சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு கிறிஸ்து எவ்வளவு அரவணைப்போட பாதுகாப்பா செயல்பட்டார். சபைக்கு உறுதுணையாக இயேசு எப்படியாக இருந்தான்ற சிந்தனை வராதனாலதான் மனைவிகள் வாழ்க்கை துணையை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை உள்ளார். 2 பேருக்கு என்ன தேவை? இயேசு தேவை. என் வாழ்க்கையில இயேசு எவ்வளவு ஆளுகிறாரோ அவ்வளவு தூரம் என் குடும்ப வாழ்க்கை செழிப்பா சந்தோஷமா இருக்கு. நான் இயேசுவுக்கு உண்மையா இருக்கும் பொழுது என் மனைவியை நேசிப்பேன், போஷிப்பேன், வழி நடத்துவேன். அதே தான் நான் மனைவியா இயேசுவுக்கு கீழ்ப்படியும் பொழுது, இயேசுவுக்காக இழக்கும் பொழுது கணவனுக்கு கீழ்ப்படிவேன், கணவனுக்காக இழப்பேன். கணவனுடைய அரவணைப்பையும் துணையாக இருந்து அவனை கடவுளுடைய மகிமைக்காக நடக்கும். இது இல்லாத பொழுது எப்பயுமே குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, பிரிவுகள், மனக்காயங்கள், வழிகட்டு கொடுங்க. எல்லாருக்குமே பாவம் இருக்குது. பாவம் இருக்கிறனால கிறிஸ்துவ நம்மளால வெளிப்படுத்த முடியல. நமக்கு தேவை இயேசு. திருமண பந்தத்துல ஒப்புரவு வாக்குதல கிறிஸ்து தரும். உடைக்கப்பட்ட உறவு திரும்ப கட்டுவதற்கும் இயேசுதாங்க. விவாகரத்துல இருந்து மனுஷன் விடுதலை பெறும், உபச்சாரத்துல இருந்து மனுஷன் விடுதலை பெறுவதற்கும் இயேசு தேவை. இயேசு அன்பு எவ்வளவு பெருசு, இயேசுடைய தியாகம் எவ்வளவு பெருசு, இயேசுவினுடைய அர்ப்பணிப்பு பாவிக்காக சபைக்காக அவர் எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்காங்க உணர்ந்தா மட்டும்தான் குடும்பம் ஒழுங்கா கட்டப்படும். உலகத்தை நேசிக்கிறவன், உலக சந்தோஷத்துல இருக்கிறவன் தான் வாழ்க்கை துணையை நிச்சயம் காயப்படுத்துவான். உண்மையா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், அன்பு செலுத்த மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், மதிக்க மாட்டான். தான் இச்சையை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் தான் துணையை வச்சிருப்பான். தனக்கு ஆதரவா இருக்கிறதுக்காக மட்டும்தான் தான் துணையை வச்சிருப்பான். அது எப்பயுமே ஆபத்து, அது அழிவை கொண்டு போகும். அதுதான் நீங்க குடும்பத்தை அழிக்குது, அதுதான் நீங்க உலகத்தை அழிக்குது. நாம நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வாழ்க்கை துணைக்கு இயேசுவை காண்பிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கணவன் நான் ரோலை செய்யறேன்னா மனைவி ரோலை சொன்ன ஆராய்ஞ்சு பார்ப்போம். இப்படிலாம் நம்ம ஆண்டவரே எனக்கு குடும்ப உறவை நான் உண்மையேற்றிருக்கிறேன். உண்மையாகவே நீர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கணவனா அல்ல, நீர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனைவியா அல்ல. பல வழிகளை நான் தவறி போகிறேன். என்னுடைய சொந்த இருதயம் என்னை கேட்டுக்கு நடக்குது. நான் உலக சிந்தை கொண்டு திருமணத்தை பார்க்குறேன். உலகத்துல மற்றவங்க நினைக்கிறது கூட திருமணத்துக்கு நான் தப்பா நினைச்சிருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை உண்மை போல மாற்றங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய உறவுகளை கற்று பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக.